திருச்சி பாலக்கரை பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்டு வந்த வீடுகள் தற்போது துணிந்து சொல் நிகழ்ச்சியின் எதிரொலியாக அந்தந்த பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 252 பேருக்கு முதற்கட்டமாக வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்போது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன மகேஷ்? தேவப்பிரியன், ஒரு நெகிழ்ச்சியான செய்தி பதிவு என்றே இதை சொல்லலாம். திருச்சி செங்குளம் பாலக்கரை பகுதியிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக 400க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் குடும்பத்தினர் அங்கு வசித்து வருகிறார்கள். 1968 அவர்களுக்கான குடியிருப்புகள் அந்த பகுதியிலே கட்டப்பட்டது. அந்த வீடுகள் பழுதடைந்த காரணத்தினால் கடந்த 2016ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு 45 கோடியே 35 லட்சம் மதிப்பீட்டில் 685 புதிய வீடுகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றது. இதையடுத்து அங்கிருந்த குடியிருந்தவர்களெல்லாம் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அப்போதே சற்று இழப்பீடும் கொடுக்கப்பட்டது. வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திருச்சியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவிலே முதலமைச்சர் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை 285 வீடுகளையும் திறந்து வைத்தார். 2 மாதங்கள் கழித்து டிசம்பர் மாதத்திலே 390 நபர்களுக்கு மட்டுமே அங்கு வீடுகள் வழங்கப்பட்டது. மற்றவர்கள் வீடு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சற்றேறக்குறைய 285 பேருக்கு வீடு வழங்க வேண்டும், ஆனால் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட குடிசை மாற்று வாரிய பொறியாளர்கள், நிர்வாக பொறியாளர்கள் என்று பல்வேறு இடங்களில் முறையிட்ட பிறகு போராட்டங்களையும் அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இத்தகைய சூழலில் தான் நாம் கடந்த திங்கட்கிழமை துணிந்து சொல் பகுதியிலே சிறப்பு செய்தி தொகுப்பாகும் 1 மணி நேர நேரலையிலையும் இது குறித்த இந்த மக்களுடைய கோரிக்கையை எடுத்து வைத்தோம். ஏனென்றால் இவர்கள் அனைவருமே துப்புரவு பணியாளர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், தினசரி வருவாய் ஈட்டுகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமான கட்டணத்திலே வாடகை வீடுகள் பிடிக்க முடியாத, மாத வாடகை கொடுக்க முடியாத சூழலும் பலர் தெருசலிலே மற்றவர்கள் வீடுகளிலும் இல்லது சாலை ஓரங்களில் தங்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த நிலையை எடுத்து சொல்லியிருந்தோம். அந்த துணிந்து சொல் நேரலையிலே தொலைபேசி வழியாக இணைப்பில் வந்த திருச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு ராசாமணி உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும், புதன் வியாழனுக்குள் அவர்கள் அனைவருக்குமே சாவி ஒப்படைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உறுதி அளித்திருந்தார். அதன்படிதான் இன்று காலையிலிருந்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வீடுகளானது குடிசை மாற்று வாரிய திருச்சி பாலக்கரையில் இருக்கிற தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் அலுவலகத்திலே அவர்களுக்கு தற்பொழுது வீடுகளான ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சாலைகளானது வழங்கப்பட்டு வருகிறது. குடிசை மாற்று வாரியத்தினுடைய நிர்வாக பொறியாளர் சுரேஷ் தலைமையிலே பணியாளர்கள் அந்த வீடுகளை ஒதுக்குகின்ற பணியில ஈடுபட்டிருக்கார்கள். இப்பொழுது 252 பேருக்கு வீடுகளானது தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு 18 பேருக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். 18 பேருக்கு தகுதியில்லாத விண்ணப்பங்கள் 18 நிராகரிக்கப்பட்டுள்ளன. 8 நபர்களுக்கான விண்ணப்பதாரர்களுக்கு வீடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவர் தனக்கு வீடு வேண்டாம் என்று தெரிவித்து விட்டார். ஒருவர் இந்த விசாரணையின் போது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த காரணத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், ஒருவர் இந்த அதற்கான விசாரணை குழு அமைக்கப்படுவோம், அந்த விசாரணையின் போது வரவில்லை என்பதால் அவருக்கு வீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட 252 பேருக்கு வீடானது வழங்கப்பட்டிருப்பது ஒரு காரணமாக தாக்கத்தை ஏற்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு நம்முடைய குழுமத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் குடிசை மாற்று வாரியத்திற்கும் இந்த பயனாளிகள் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் வீடுகளானது வழங்கப்பட்டிருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற 28 பேருக்கும் அவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன். மகேஸ்வரன், நியூஸ் 18 தொலைக்காட்சியின் திணிந்து செல் நிகழ்ச்சி மூலமாக பயனடைந்த 252 பயனாளிகளில் ஒருவர் தற்போது தன்னுடைய மகிழ்ச்சிகரமான தருணத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, அவருடைய பேட்டியை ஒரு முறை பார்த்து விடலாம். போராட்டங்கள் பண்ணோம், நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரியாக வீடு கிடைக்காம இருந்துச்சு. எங்களுக்கு இழுபறிலே இருந்துச்சு. நியூஸ் 18 சேனல் முந்தாள் இன்டர்வியூ எடுத்து பேட்டி எடுத்தாங்க. எல்லாரையும் பேட்டி எடுத்து மாதிரி நிறைய பேர்கள் கேட்டாங்க. நாங்களும் சொன்னோம். கலெக்டர் முன்னாடி நிறைய பேசினாங்க. எங்களுக்கு தீர்வு கிடச்சிச்சு. நிம்மதியாக இருக்குது. வீடு கிடச்சிருச்சு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. நியூஸ் 18க்கும் குடிசை பகுதி மாற்று வாரியத்துக்கும் கலெக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இங்கே செங்குளங்காலனி பகுதியில் குடிசையில் குடியிருந்தோம். ஆக்கிரமிப்பாளர்களை இடிச்சிட்டு கட்டித்தரோன்னு காலி பண்ணிட்டு போனோம். மித்த எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. குடிசை வீட்டு ஒதுக்கீடு பண்ணவங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்து போராட்டப்படி 4 மாதமாக வெளியே வாடகை கொடுத்து எல்லாம் பண்ணி இப்போ போன வாரம் திருப்பி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த வீடு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த சேனல்லேருந்து எங்களை பேட்டி எடுத்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, அப்போ கலெக்டர் ஏன் சொன்னார் புதன் வியாழனில் வீடு கொடுத்துருவோம் அப்படின்னு.
அவர் சொன்ன மாதிரி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, சேனலுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு 3-4 மாதமாக நாங்கள் வந்து இதுக்காண்டி போராடிட்டு இருக்கோம். அதாவது இந்த 390 வீட்டை கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து கொடுக்காம கொஞ்சம் ப்ராப்ளத்தினால இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து நியூஸ் 18 வந்து கடந்த திங்கக்கிழமை நேரலை ஒளிபரப்பில் டைரெக்டாக நேராக வந்து கலெக்டர்கிட்ட தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த மக்களுக்கு டைரெக்டாக எங்களையும் வந்து நேரடி அதாவது நேரடி பேட்டி எடுத்து இந்த மாதிரி கலெக்டர் அவர்களுக்கு நேரடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவங்களுக்கு எப்போ வீடு தருவீங்க, தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்போ தருவீங்கன்னு சொன்னதின் பேரில் தான் வந்து எங்களுக்கு வீடு கிடைச்சி. அதில் நியூஸ் 18 தமிழுக்கு நியூஸ் 18 தமிழ் சேனலுக்கு மிக்க நன்றியை இந்த பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் துணிந்து சொல் நிகழ்ச்சி மூலமாக பயனடைந்த 252 பயனாளிகளும் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள். 252 பேருக்கு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்ட வீடுகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடந்த பல ஆண்டு காலமாக வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை தற்போது நிறைவேறியிருக்கிறது. 252 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய செய்தியாளர் மகேஷிடம் பேசலாம். மகேஷ், எத்தனை வருட கோரிக்கை இது? எவ்வளவு காலமாக இந்த மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக சந்திச்சுட்டு இருந்தாங்க? எப்படி இந்த உடனடியாக நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது மகேஷ்? தேவப்பிரியன், திருச்சி மாநகர பகுதி மட்டும் இல்ல, புறநகர் பகுதியிலே பல்வேறு இடங்களிலே துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் தான் அந்த பாலக்கரை பகுதியிலே, திருச்சி பாலக்கரை செங்குளம் பகுதியிலே வசித்து வந்தார்கள். அவர்களுக்கான வீடு ஏற்கனவே அங்கே 1968 காமராஜருடைய ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் வீடுகானது ஒதுக்கப்பட்டது. அந்த வீடுகளில் குடியிருந்தவர்கள் அந்த குடியிருப்புகள் எல்லாம் பழுதடைந்த காரணத்தினால்தான் 2015 ஒரு மாற்று குடியிருப்பு கட்டுவதற்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இதனால் இவர்கள் வெளியேற்றப்பட்ட உரிய இழப்பீடு சற்று கொடுத்திருந்தாலும் கூட அது தங்களுக்கு 2 ஆண்டுகளாக அவர்கள் வெளியில் தான் குடியிருந்தார்கள். அதிலும் கூட 390 பேருக்கு வீடுகளானது ஒதுக்கப்பட்டு விட்டது. மீதம் உள்ளவர்களுக்கு 285 சற்றேறக்குறை 250 பேருக்கு கிடைக்காததான் அவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பலரும் அவர்கள் தினசரி கூலி தொழிலாளர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் அதிகமான வாடகையை கொடுத்து அவர்கள் வெளியில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உறவினர்கள் வீடுகளில் மிக நெருக்கடியான அந்த குறுகிய வீடுகளிலே வசிக்கக்கூடிய சூழலும், சாலை ஓரங்களிலும் அவருடைய வசிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அந்த வாடகையில் குடியிருப்பவர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் கல்வி செலவிற்கெல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி வந்தோம் என்றும் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய் கோட்டாட்சியர் குடிசை மாற்றுவதெல்லாம் அவர்கள் கோரிக்கை விடுத்தும் கிடைக்காத ஒரு சூழலில் தான் 3-4 மாத, அதாவது வீடுகளானது கடந்த 2017 கட்டி முடிக்கப்பட்டது. ஓராண்டு காலமாக இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம். அவர்களுடைய இந்த பல மாத கோரிக்கையானது திங்கட்கிழமை நம்முடைய துணிந்து சொல் நேரலையிலே நாம் அதை பதிவு செய்த பொழுது நேரலை இணைப்பிற்கு மாவட்ட ஆட்சியரும் இது குறித்து நாம் இவருடைய கோரிக்கையை கவனத்திற்கு கொண்டு சொன்னோம். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அவர்கள் உடனடியாக நான் இதற்கு வீடுகளை ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன், அநேகமாக புதன் அல்லது வியாழனுக்குள் அவர்களுக்கு அனைவருக்கும் சாவி ஒப்படைக்கப்படும், அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று விடலாம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தார். உடனடியாக அவர் சொன்ன உத்தரவாதத்தின் பேரில், மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் உடனடியாக நடவடிக்கையும் எடுத்தார். குடிசை மாற்று வாரியத்தினுடைய நிர்வாக பொறியாளர் சுரேஷ் அவர்களுக்கும் அறிவுறுத்தினார். இதை எடுத்துதான் தகுதியுள்ள பயனாளிகள் ஏற்கனவே வீடு பெற்றவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள், தகுதி இல்லாதவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் துணிந்து சொல் நிகழ்ச்சி மூலமாக திருச்சி பாலக்கரை பகுதியில் நீண்ட நாட்களாக வீடுகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரி வந்த 252 பயனாளிகளுக்கு தற்போது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உடனடியாக வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க மகேஸ்வரன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. திருச்சி மாவட்டம் பாலக்கரை அருகே இருக்கக்கூடிய செங்குளம் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்ட 252 வீடுகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. துப்புரவு பணி போன்ற பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட வீடுகள் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதன் காரணமாக அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை நியூஸ் 18 தமிழ்நாட்டின் துணிந்து சொல் நிகழ்ச்சி மூலமாக ஒளிபரப்பினோம்.
காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அது தொடர்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் 4 மாநில அரசு அதிகாரிகளை சந்தித்து மத்திய அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கேரளா தரப்பில் காவிரி விவகாரம் தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, கேரளா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன? கூடுதல் விவரங்கள் என்ன சுசித்ரா? கேரளாவில் அதாவது காவேரியிலிருந்து வரும் 30 டிஎம்சி நீரை அதாவது விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் வயநாடில் இருக்கும் பனாசுரா சாகர் நீர்ப்பாசன திட்டத்திற்கு தங்களுக்கு அதாவது பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று தற்பொழுது கேரள அரசு சார்பில் இந்த சீராய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்து வரும் காவிரியில் 30 டிஎம்சி தண்ணீர் கேரள அரசிற்கு அதாவது நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருந்தது. தற்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் கேரள அரசானது முழுமையாக இந்த 30 டிஎம்சி நீர் முழுவதையுமே பனாசுரா சாகர் திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து செயல் திட்டங்களுக்கும் பயன்படுத்துவதற்கான அனுமதியை தற்பொழுது கோரியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 18ஆம் தேதியுடன் இந்த மறுசீரமைப்பு தாக்கல் செய்வதற்கான மனு காலம் முடிவடைந்திருந்தாலும் காலதாமதமாக தாக்கல் செய்வதற்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை கோரியும் தற்போது இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக இதுவரையிலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த நீரானது அதாவது காவிரியிலிருந்து மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்படும் நீரானது குறிப்பாக விவசாய திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு ஏற்கனவே வழங்கப்பட்டது. தமிழகமாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் குறிப்பிட்ட ஒரு நீரின் அளவை மட்டுமே அவர்கள் குடிநீர் பாசனங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே பெங்களூருவுக்கு தனியாக 5% டிஎம்சி தண்ணீர் குடிநீருக்காக வழங்கப்பட்டிருந்தாலும் கேரளாவிற்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ குடிநீருக்கு என்று தனியாக எந்த ஒரு நீரின் அளவையும் டிஎம்சி அளவையும் உச்சநீதிமன்றம் ஒதுக்காமல் இருந்தது. தற்பொழுது 30 டிஎம்சி நீர் முழுவதையுமே தாங்கள் பனாசுரா சாகர் அதாவது நீர்ப்பாசன திட்டத்தில் தாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் அதாவது கேரள அரசு சார்பில் முன்வைத்திருக்கிறார்கள். தேவா, இதர மாநிலங்கள் தரப்பிலிருந்து கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் தரப்பிலிருந்து மறுசீராய்வு மனு ஏதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. இந்த விவகாரத்துல இந்த மறுசீராய்வு மனு இதோட நடைமுறைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சுசித்ரா? இருப்பதெல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் சில மாற்றங்களை கொண்டு அந்த 30 டிஎம்சி நீரை பனாசுரா சாகர் பாசன திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மறுசீராய்வு மனுவானது எந்தவித பாதிப்பும் அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை தெளிவாகவே கூற முடிகிறது. இன்னும் 2 வார காலங்களுக்குள்ளாகவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான காலம் குறுகிய காலமாகவே இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரையிலும் இன்று காலை அர்ஜுன் ராம் மெஹ்வால் அளித்த பேட்டியில் கூட அதற்கான காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே நடைபெற்று வருகிறது. அதனை காவிரி மேலாண்மை வாரியமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது செயல் திட்டமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு வாதத்தை நியூஸ் நமக்கு அளித்த பேட்டியில் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்பொழுது மற்ற மாநிலங்கள் அதாவது தமிழகம், கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள் சார்பாக எந்த ஒரு சீராய்வு மனுவும் தற்பொழுது வரை தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் கர்நாடக அரசானது இந்த காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்ட உள்ளது. அதன் பிறகு அவர்கள் மறுசீராய்வு மனு எதையாவது தாக்கல் செய்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தேவா, காவிரி விவகாரத்தில் தற்போது கேரளா தரப்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க சுசித்ரா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.